வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது கதைகள்ல மட்டும் நாம கேட்ட ஒரு புதைஞ்சு போன நிலத்தை பத்தி. அதோட பேரு குமரிக்கண்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய நாகரீகம், அதோட மக்கள், அவங்களோட கலை, இலக்கியம்னு எல்லாமே ஒரே ராத்திரியில கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனையா இல்ல நாம மறந்த ஒரு உண்மையா? சரி வாங்க, நாம இப்போ ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி போய் புராணங்கள்ல மட்டும் சொல்லப்படுற அந்த கண்டத்தோட கதைக்குள்ள போகலாம். அப்போ குமரிக்கண்டம்னா என்ன? அது வெறும் ஒரு நிலப்பகுதி மட்டும் கிடையாதுங்க. பல பழங்கால தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, முதல் தமிழ்ச் சங்கம் நடந்ததே அங்கேதான்னு சொல்லுது. நம்ம தமிழ் நாகரிகத்தோட பிறப்பிடமே அதுதான்னு வர்ணிக்கப்படுது. இது இப்போதைய இந்தியாவுக்கு தெற்கே இந்திய பெருங்கடல்ல இருந்ததான்னு நம்பப்படுது. இந்த கண்டத்தை பத்தின கதைகள்லாம் வாய்மொழியா இல்லனா பழைய ஓலைச்சுவடிகள் மூலமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பல நூறு வருஷமா இது ஒரு பெரிய மர்மமாவே இருந்திருக்கு. தலைமுறை தலைமுறையா ஒரு ரகசியம் மாதிரி இத பத்தி பேசிட்டு வந்திருக்காங்க. சரி, வாங்க இந்த புராணத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த தொலைஞ்சு போன நிலம் உண்மையிலேயே எதை சொல்ல வருது? ஏன்னா இது வெறும் ஒரு நிலத்தோட கதை இல்ல, ஒரு முழு நாகரிகத்தோட கதை. இப்போ நான் சொல்ல போற நம்பர் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். சில பழங்கால குறிப்புகள் படி இந்த நாகரிகம் கிட்டத்தட்ட 20,000, ஆமாங்க, 20,000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, மனித நாகரிகம் எவ்வளவு பழமையானதுன்னு இது நமக்கு காட்டுது. அந்த காலத்து வர்ணனைகள் படி பார்த்தா குமரிக்கண்டம் ஒரு சாதாரண இடமே கிடையாது. அது ஒரு ரொம்பவே அட்வான்ஸ்டான சமூகம் வாழ்ந்த இடம்னு சொல்றாங்க. கலை, இலக்கியம்னு எல்லாமே செழிப்பா இருந்த ஒரு சென்டரா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்தியான்னு இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு நிலப்பாலமா கூட இருந்திருக்கலான்னு நம்பப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் எல்லாமே உறுதியான ஆதாரங்களா இல்ல. பெரும்பாலும் புராண கதைகள்லயும் மக்களோட நினைவுகள்லயும் தான் இது பத்திரமா இருந்திருக்கு. இதனாலதான் இந்த கதையோட மர்மம் இன்னும் அதிகமாகுது, இல்லையா? இப்போ நம்ம கதையோட ரொம்ப சோகமான ஒரு கட்டத்துக்கு வரும். இவ்வளவு செழிப்பா பிரம்மாண்டமா இருந்த ஒரு கண்டம் எப்படி அழிஞ்சு போச்சு? அதோட முடிவு ரொம்பவே பயங்கரமானது. இதுதான் அந்த $1,000,000 கேள்வி, கரெக்டா? எப்படி ஒரு முழு கண்டமே காணாம போக முடியும்? இதுக்கான பதில் இயற்கையோட கோபத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. புராணங்கள் சொல்றபடி இந்த பேரழிவு ஒரே நாள்ல நடக்கல, படிப்படியா தான் நடந்திருக்கு. முதல்ல கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சது. அப்புறம் பயங்கரமான பூகம்பங்கள் வந்திருக்கு. கடைசியா ஒரு பெரிய சுனாமி மாதிரி ஒன்னு வந்து மொத்த நிலப்பரப்பையும் கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு முழு நாகரிகமே அதோட அடையாளங்களோட கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. சொல்லப்போனா இது வெறும் நிலத்தை எழுந்தது மட்டும் இல்ல, ஒரு மக்களோட வரலாறு, அவங்களோட நினைவுகள், சாதனைகள் எல்லாமே உலக வரைபடத்திலிருந்து மொத்தமா அழிக்கப்பட்ட மாதிரி ஒரு விஷயம். சரி, குமரிக்கண்டம் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அதோட கதை இன்னிக்கும் நம்ம கிட்ட எப்படி உயிரோட இருக்கு? வாங்க கடைசி பகுதியில அதோட முக்கியத்துவத்தை பத்தி பாப்போம். பாருங்க, இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. வரலாறுனா என்ன? அது ஆதாரங்களை வச்சு அப்போ என்னதான் நடந்துச்சுன்னு கேக்கும். ஆனா புராணம் அப்படி இல்ல. அது நம்ம கலாச்சார நினைவுகளை வச்சு நாம யாரு, நாம எங்கிருந்து வர்றோம்னு ஒரு பெரிய கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா, வரலாறு உண்மையை தேடும், புராணம் அர்த்தத்தை தேடும். குமரிக்கண்டத்தோட கதை இந்த 2வது வகையில வர்ற ஒரு பவர்ஃபுல்லான தேடல். அதனால குமரிக்கண்டம்ங்கிறது வெறும் தொலைஞ்சு போன நிலத்தை பத்தின ஒரு கதை மட்டும் இல்ல, அது நம்மளோட பெருமையான தொடக்கத்தையும் அதே சமயம் நாம சந்திச்ச ஒரு பெரிய இழப்பையும் காட்டுற ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமா இன்னைக்கும் பலரோட மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த குமரிக்கண்டம்ங்கிறது உண்மையிலேயே நம்ம வரலாற்றோட தொலைஞ்சு போன ஒரு பக்கமா? இல்ல நம்மளோட வேர்களை பத்தியும் நாம இழந்த பெருமைகளை பத்தியும் நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு பவர்ஃபுல்லான புராண கதையா? இதுக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு.